வணக்கம், நான் உங்கள் டிகே ஃபேஷன். நம்ம சொல்லியிருந்தபடி சித்திரை 1 ஏப்ரல் 14 நம்மளோட ஆரி முதல் வகுப்பு ஸ்டார்ட் ஆகும்னு சொல்லியிருந்தேன். அதே போல் இன்றைக்கி தான் நம்மளோட ஆரியோட முதல் வகுப்பு ஸ்டார்ட் ஆகுது. ஆல்ரெடி பேசிக்ஸ் எல்லாமே நான் சொல்லி கொடுத்துருக்கேன். செயின் ஸ்டிச் எப்படி போடணுங்கிற வார்ம் அப்பு, எண்டு நாட்டு எல்லாமே சின்ன சின்ன வீடியோஸாக உங்களுக்கு போட்டிருக்கேன். அது மட்டும் இல்லை, எப்படி வந்து ஃப்ரேமில் நாடா சுற்றணும், எப்படி ஃப்ரேம் ஃபிக்ஸ் பண்ணணும், எப்படி கிளாத் ஃபிக்ஸ் பண்ணணும், எப்படி நீடில் ரொட்டேட் பண்ணணும் எல்லாமே சொல்லி கொடுத்துருக்கேன். என்னாவது உங்களுக்கு டவுட் இருந்தால் நம்ம சேனலில் வீடியோஸ் போட்டிருக்கேன், எடுத்து பாருங்கள். இப்போ பாருங்கள், ஃபஸ்ட்டு கிளாஸ் என்ன பண்ணணும் அப்படின்னா, நமக்கு நீடில் துளிப் நீடில் நம்பர் 14 சைஸ் எடுத்திருக்கேன். அதுக்கப்புறமா ஃப்ரேமில் வந்து துணியை மாட்டி நம்மளோட ஸ்டாண்டில் ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. பாருங்கள், ஜரி த்ரெட் எடுத்திருக்கோம். ஃபஸ்ட்டு கிளாஸ் உங்களுக்கு என்னென்னா, ஜரியில் வந்து செயின் ஸ்டிச் போட்டு தான் ப்ராக்டிஸ் பண்ண போகிறோம். இதுதான் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ஸ். ஆரியிலே செயின் ஸ்டிச்சு தான் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் ஸ்டிச்சு. இது வந்து ஆரியோட ஒரு ஹீரோ அப்படின்னு கூட சொல்லலாம் இந்த ஸ்டிச்சு. இதை நீங்கள் பழகிட்டாலே எல்லா ஸ்டிச்சுமே உங்களுக்கு ஈஸி தான். நல்லா இதை ப்ராக்டிஸ் பண்ணுங்கள், பண்ணிக்கிட்டே இருங்க. நிறைய ஷேப்ஸ் போடுங்க, நிறைய டிசைன்ஸ் போடுங்க. நானும் நிறைய ஷேப்ஸ் கொடுப்பேன். அதெல்லாம் நீங்கள் போட்டு ப்ராக்டிஸ் பண்ணி எனக்கு வீடியோ அனுப்பணும். இப்போ பாருங்கள், செயின் ஆல்ரெடி உங்களுக்கு சொல்லியிருந்தபடி என்ன செய்யணும், ஃபஸ்ட்டு எடுத்த உடனே நாட் போடணும். பாருங்கள், நாட் போட்டிருக்கேன். நாட் போட்டுட்டு எப்படி ஃபிங்கரில் வச்சு பிடிக்கணும்னு பாருங்கள். இங்கே பாருங்கள், நம்மளோட தம் ஃபிங்கர்லேயும் மிடில் ஃபிங்கர்லேயும் வச்சு பிடிச்சிட்டு இந்த ஆள்காட்டி விரல் இருக்குல்ல, இந்த இண்டெக்ஸ் ஃபிங்கர் மேலே இந்த ஜரி எடுத்து இப்படி மாட்டி விட்டுட்டு இப்படி பிடிக்கணும். ஆல்ரெடி சொல்லியிருந்தது தான், இருந்தாலும் மறுபடியும் பாருங்கள் எப்படின்னு. இதை அப்படியே என்ன பண்ணணும் அப்படின்னா, ஃப்ரேமுக்கு அடியில் இந்த கையை கொண்டு போயிடணும். ஃப்ரேமுக்கு அடியில் போயிடுச்சா? இப்போ என்ன பண்ணுங்கள், நீடில் வந்து 90 டிகிரியில் நீங்கள் இன்சர்ட் பண்ணணும். ஒரு ஸ்கேல் வச்சு ஒரு லைன் ட்ராப் பண்ணிக்கோங்க. ட்ராப் பண்ணிவிட்டு, ஏன்னா நீங்கள் பிகினர்னால உங்களுக்கு வந்து ஸ்ட்ரைட்டாக வராது, ஸ்ட்ரைட்டாக வரணுங்கிறதுக்காக லைன் ட்ராப் பண்ணியிருக்கோம். நீடில் பாருங்கள், 90 டிகிரிஸில் உள்ளே இன்சர்ட் பண்ணிட்டீங்களா? தெரியுதா? வெளியில் எனக்கு தெரியுது, உங்களுக்கு கேமராவில் தெரிலன்னு நினைக்கிறேன். இது கொஞ்சம் லைட் கிளாத்து. நீங்கள் வந்து பிகினர்னால பாப்ளின் கிளாத் யூஸ் பண்ணுங்கள், இல்லைன்னா காட்டன் யூஸ் பண்ணுங்கள். அந்த நம்ம போட்டு வச்சுருக்கோம் பாருங்கள் கையில் ஒரு லூப் மாதிரி, அந்த லூப்பை என்ன செய்யணும்னா, அப்படியே அந்த நம்ம நீடில் உள்ள அந்த பெண்டில் மாட்டி விடணும். இழுக்கும்போது நமக்கு தெரியுதா? அப்படியே மாட்டி இழுத்தீங்க அப்படின்னா அந்த நாட்டு வந்து நின்றுக்கும். இதுதான் ஃபஸ்ட் லூப்பு. இதை வச்சு தான் நம்ம லூப் க்ரியேட் பண்ண போகிறோம். பாருங்கள், இப்போ பாருங்கள், 90 டிகிரி நீடில் இன்சர்ட் பண்ணி கீழே ஒரு விரலில் நம்ம பிடிச்சி வச்சுருக்கோமா, அந்த த்ரெட்டை லூப்பில் மாட்டி விடுங்க. ஃபஸ்ட்டு நீங்கள் மாட்டி விடுங்க, அப்புறம் போக போக நல்லா ப்ராக்டிஸ் ஆகிரும். இப்படி பிடிச்சி லேசாக இழுத்திங்கன்னா கொஞ்சம் டைட்டாக இருக்கும். அப்படியே நீடில் ஆப்போசிட்டில் ரொட்டேட் பண்ணணும். பாருங்கள், இந்த பெண்டு வந்து எனக்கு நேராக, நம்மளுக்கு நேராக இருக்கும். இப்போ என்ன செய்யணும், நமக்கு ஆப்போசிட்டில் நீடில் வந்து திருப்பணும். அதே 90 டிகிரியில் இன்சர்ட் பண்ணணும். இன்சர்ட் பண்ணி கீழே உள்ள நீடில் அந்த நூலை வந்து மாட்டி விட்டு பிடிச்சி இழுத்திங்கன்னா கொஞ்சம் லைட்டாக தட்டுமா. இப்போ என்ன செய்யணும், அப்படியே நமக்கு ஆப்போசிட்டில் ரொட்டேட் பண்ணி இப்படி இழுக்கணும். அதே மாதிரி பாருங்கள், நீடில் எப்போவுமே நம்ம இன்சர்ட் பண்ணும்போது நமக்கு ஆப்போசிட்லேயும், அதை எடுக்கும்போது நம்மளுக்கு நம்மளை பார்த்தபடியும் இருக்கணும். அப்படி இருந்தால் தான் நம்ம போடுற ஸ்டிச் கரெக்டு அப்படின்னு அர்த்தம். பாருங்கள், ஆப்போசிட்டில் இன்சர்ட் பண்ணி கீழே உள்ள நூலை மாட்டி அப்படியே ரொட்டேட் பண்ணி அது வெளியில் வரும்போது அந்த பெண்டு வந்து நம்மளுக்கு நேரம் இருக்கும். இப்போ போடும்போது பாருங்கள், அப்படியே திருப்பிடணும். இப்படி தாங்க போடணும். மறுபடியும் பாருங்கள், வீடியோவை பாஸ் பண்ணி வச்சுட்டு பாருங்கள், நல்லா ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு போடும்போது உங்களுக்கு வந்து கரெக்டாக வரும், ஈவெண்ட்டாக வரும் அப்படிலாம் கிடையாது. ஈவனே வராது, கொஞ்சம் ஈவனே வராதுன்னு கிடையாது. நீங்கள் எப்படி போடுவீங்க, ஒரு ஸ்டிச் இப்படியும், ஒரு ஸ்டிச் இப்படியும், ஒரு ஸ்டிச் இப்படியும், அப்படி தான் வரும். ஒன்றும் பிரச்சனை இல்லை, ப்ராக்டிஸ் பண்ணிக்கிட்டே இருங்க. இப்படி வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ நீங்கள் நாட்டு போடல, அப்படியே நூல் கீழே இருக்குதுல்ல, அந்த நூலை பிடிச்சி அப்படியே இழுத்தீங்கன்னு வச்சுக்கோங்க, அப்படியே வெளியில் வந்துடும். அவ்வளோதான். மறுபடியும் அதிலேயே ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். இதிலே நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணி பார்த்துக்கிட்டே இருங்க. நீங்கள் வந்து செயினை வந்து நல்லா ப்ராக்டிஸ் பண்ணதுக்கப்புறம் இப்போ நான் காட்டுறேன் பாருங்கள் பிக்சர்ஸ். இந்த ஷேப்ஸ் எல்லாம் நீங்கள் வந்து ட்ரா பண்ணி அது மேலே அந்த செயின் ஸ்டிச் போட்டு பழகணும். பாருங்கள், இந்த ஷேப்ஸ் எல்லாம் போட்டு பழகிட்டு அதை எனக்கு அப்படியே பிக்சரில் ஃபோட்டோ எடுத்து அந்த பிக்சரெல்லாம் எனக்கு வந்து வாட்ஸ்அப்பில் சென்ட் பண்ணணும். பாருங்கள்,
இந்த பிக்சர்ஸ் எல்லாமே வந்து கண்டிப்பாக நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணணும். கிளாஸ் ஃபினிஷ் பண்ணோன்னே இந்த ஷேப்ஸ் எல்லாம் வந்து எனக்கு கண்டிப்பாக நீங்கள் சென்ட் பண்ணணும். கரெக்ஷன் இருந்ததுன்னா நான் உங்களுக்கு அந்த கரெக்ஷனை வந்து சரி பண்ணி கரெக்ஷனை வந்து உங்களுக்கு நான் மார்க் பண்ணி அனுப்புவேன். நீங்கள் மறுபடியும் அதை வந்து கிளியர் பண்ணிவிட்டு எனக்கு வந்து ஃபோட்டோ எடுத்து சென்ட் பண்ணணும். பிக்சர் பார்த்துக்கோங்க. வீடியோ வந்து பாஸ் பண்ணி வச்சுட்டு கூட பாருங்கள். ஸ்டிச்சஸ் புரியலைன்னா ஏதாவது டவுட்னா எனக்கு வந்து வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுங்கள், நான் கிளியர் பண்ணுறேன். வீடியோவை பாஸ் பண்ணி வச்சுட்டு நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லா புரியும்.